நேற்று நடந்த சிஎஸ்கேக்கும் குஜராத்துக்கு நடந்த மேட்ச்ல வந்து குஜராத் வந்து 35 ரன் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. டாஸ் வின் பண்ண முதல் குஜராத் அணி ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. இவங்க வந்து 20 ஓவர் முடிவில் வந்து 3 விக்கெட்டை இழந்து 231 ரன் வந்து எடுத்தாங்க. இதுல வந்து கில் வந்து 55 போர்டுல 104 ரன்னும், சுதர்சன் வந்து 51 போர்டுல 103 ரன்னும் வந்து அதிகபட்சமாக எடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே போலரை வந்து திணற வச்சுட்டாங்க. அதாவது வந்து எங்கே பந்து போட்டாலுமே தாறுமாறா கில்லா இருக்கட்டும் சரி, சுதர்சனா இருக்கட்டும் சரி, தாறுமாறா 6, 4 எல்லாமே அடித்து நொறுக்கினாங்க. ஆனால் அவங்களுக்கு விக்கெட் மட்டும்தான் எடுக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா நேற்று விளையாடின மேட்ச்சில் வந்து பதிரினா கூட விளையாடலை. அவர் விளையாடி இருந்தாலாவது ஒரு விக்கெட்டாவது 2-3 விக்கெட்டாவது எடுத்திருப்பார். ஸோ இவங்க வந்து போல் போடுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா போலர் அந்தளவுக்கு ட்ரைனிங் எடுத்திருந்தாங்க. ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அவங்க வந்து 3 விக்கெட்டுகள் வந்து இழந்து தான் 3 விக்கெட் தான் அவங்களாலே எடுக்க முடிஞ்சுது. குஜராத் அணி வந்து மாறி 6, 4 ரன் அடிச்சு 232 ரன் அடிச்சா என்ற டார்கெட்டோட வந்து சிஎஸ்கே வந்து கிளம்புறாங்க. இதில் வந்து சிஎஸ்கே வந்து 20 ஓவர் முடிவில் வந்து 8 விக்கெட் இழந்து 196 ரன் மட்டும்தான் இவங்க எடுத்தாங்க. இதில் வந்து அதிக கூடிய ரன் அடிச்சேன்டா மொயின் அலி அடிச்சிருக்காரு. 36 போலில் வந்து 57 ரன் அடிச்சிருந்தாரு. அடுத்தது வந்து மிச்சல் அடிச்சிருந்தாரு. 34 போலில் 63 ரன் அடிச்சிருந்தாரு. வந்து அவங்க வந்து குஜராத் வந்து நல்ல பவுலிங் இருந்திருக்கு. ரன் அவுட் எல்லாம் போயிருக்குது, நிறைய கேட்ச் போயிருக்குது, நிறைய விக்கெட் போயிருக்குது. ஸோ இதை வந்து சமாளிக்க முடியல, சிஎஸ்கேவால் சமாளிக்க முடியல. என்ன நல்ல பேட்டிங்களும் இருந்திருக்கு. ஸோ முன்னுக்கு வந்து அதிக விக்கெட் போயிட்டுது. முன்னுக்கு வந்து அதிக விக்கெட் போனபடியாக பின்னுக்கு வந்து மற்ற வீரர்களால் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ இதில் வந்து சிஎஸ்கே வந்து வெறும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. தோல்வி அடைஞ்சல இருந்து வெறும் 12 புள்ளியிலேயே 4வது இடத்துலையும் மறுபடியும் இருக்காங்க சிஎஸ்கே. நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பதிரினா இந்தியாவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பதிரினா விளையாடுவாரா இல்லையான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வந்து போடப்படும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.